இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஜெஃப்ரி சாக்ஸ் அவர் ஒன்றை கூறியிருந்தார், பேராசிரியர். அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை சீனாவுடனான ஒரு மோதலுக்கு தள்ளப் போகிறது. அது தெரியும். நீங்கள் தான் அதை உக்ரைனுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவை நம்பி களத்தில் இறங்கினால் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியும். நாளைக்கு அவனோடு போய் பேர் சீனாவோட சேர்ந்துருவான். நீங்கள் ஒன்றுமில்லாம தான் நிற்கணும் என்றால் அதுக்கு இந்திய தரப்பு கூறினால் தாங்களுக்கு சீனாவுடன் என்ன லாங்குவேஜில் பேச வேண்டும் என்று தெரியும். சீனாவும் நீங்களும் மலையும் மடுவும் மாதிரி நீங்களாக எட்டியும் பார்க்க இல்லாத ஒரு நிலைமை. இப்ப பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு நீங்கள் கூறியது போல பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு துணிச்சலாக கூறுகிறது என்று சொன்னால் 2019 காணி அதிகாரம். இப்ப உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் காணி அதிகாரம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அந்த காணி அதிகாரம் இருந்தால் அந்த மாகாணங்களில் யாரும் வெளியாட்கள் காணி வாங்க முடியாது. அது மட்டுமல்லாது அந்த மாகாணத்தில் இடம்பெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகளை தடுக்க முடியும். அவ்வாறு ஒரு காணி அதிகாரத்தை தான் மோடி அரசு 2019 நீக்கியது. 370வது சரத்து, 35வது சரத்து. அதை நீக்கிய போது அவர்கள் எவ்வாறு நீக்கினார்கள் என்று சொன்னால், முன்னாள் முதல்வர்கள், அரசியல்வாதிகள், இவர்கள் அனைவரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், பயங்கரவாதிகள் இல்லை. நான் கூறுகின்ற முதல்வர்கள், காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் எல்லோரையும் வீட்டுக் காவலில் வைத்து எல்லோரையும் சிறையில் அடைத்து இராணுவத்தை குவித்துத்தான் அதை செய்தார்கள். அப்ப சீனா ஒன்றை கூறியது பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் இறமையையும் ஒருமைப்பாட்டையும் சீனா பாதுகாக்கும். அதான் பாகிஸ்தானுக்கு இப்பயும் இருக்கிற ஒரு நம்பிக்கை. சீனா பாதுகாக்கும்.